வந்து சுப்பிரமணியம் பண்ணி நான் முதல் இயக்குனராக வந்து சுப்பிரமணியம் 15 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் பண்ண இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்ற இயக்குனரோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. தோல்வியான இயக்குனரும் புதுமுக இயக்குனரோட தான் நான் பணியாற்றிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய கரியரில் ஒரு வெற்றி பெற்றவர்கள் கூட நான் இது பண்ணதில்லை. அது ரொம்ப இந்த படம் வெற்றி வந்து என்னோடய வெற்றி கிடையாது, மந்திரமூர்த்தியோட வெற்றி கிடையாது. இது மந்திரமூர்த்தி ஜெயித்ததுனால இன்னும் 5-10 புதுமுக இயக்குனர் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து முதல்ல நான் வந்து நன்றி சொல்கிறது ப்ரொடியூசரு. ஒரு புதுமுக இயக்குனருக்கு அவர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் போகணும், உங்கள் பாராட்டுக்கெல்லாம் நன்றி வணக்கம். இந்த நேரத்தில் நான் சசிகுமாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு வார்த்தை, பின்தங்கியவங்க அல்லது முதல் படம் பண்ணணும்னு டைரக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறவங்க, அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பெரிய மனசுக்கு உண்மையிலே கை தட்டணும். அதாவது அந்த பீரியடில் எனக்கு மோகன் சார் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் நான், மணிவண்ணன், சுந்தரராஜன், ரங்கராஜன் 4 டைரக்டர் ஒரே மோகன், அவரை வச்சு தான் நாங்கள்லாம் பொழைச்சோம், நாங்கள்லாம் டைரக்டர் ஆனோம். அதே மாதிரி இன்றைக்கி சசிகுமாருக்கு சத்தியமாக இந்த மாதிரி கேரக்டர்லாம் நேர்ந்து விட்ட கேரக்டர் தான். நீங்கள் யாரான இந்த மாதிரி கதை எழுதுறேன்னா ஒன்றும் இல்லை, போய் கதை தட்டுங்க, அவர் பாட்டுக்கு வந்துடுவார். அதனால் அந்த மாதிரி இது சாய்ராமையும் எப்போதுமே போட்டு கொடுக்குற கேரக்டர் தான். அதனால் அவன் கேரக்டரை அவன் நல்லா பண்ணியிருக்காப்புல. சாய்ராமணி வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு இந்த படத்தில் மெயினாக மந்திரமூர்த்தி மட்டும் இல்லாமல் அத்தனை கேரக்டர், துணை சின்ன குட்டி குட்டி கேரக்டர்லாம் பல இடங்களில் நெகிழ வச்சுருக்கு. அயோத்திங்கிற டைட்டில் வச்சுட்டு எப்படி முடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சா கடைசி ஒரு 1 மினிட் வந்து இட் வாஸ் த்ரில்லிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு எண்டு கொடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குது. அதான் தமிழில் வந்து இப்போ நிறைய இளைஞர்கள், புது இளைஞர்கள் அப்படி வராங்க. மந்திரமூர்த்தி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நல்ல படங்கள், இந்த மாதிரி படங்கள் கொடுக்கணும், அப்போ தான் தமிழ் படத்துக்கே பெருமை. மெயினாக இந்த படத்தை தயாரித்த என் நண்பர் ரவி, ஆள் பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் கொஞ்சம் வில்லங்கமானதான் ஆள் தான். அவர்கிட்ட கதை சொல்லியெல்லாம் ஓகேலாம் வாங்க முடியாது. நானும் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன், பவுன்ஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. எப்படியோ ஓகே பண்ணிட்டேன் ரவி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம தயாரிப்பாளர்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி படங்கள் வெளியே வர முடியும். மந்திரமூர்த்தி கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல கதவை தட்டினது தான் கரெக்டான படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இத்தனை இடங்கள், இத்தனை லொக்கேஷன்கள் மாற்று, இத்தனை விஷயங்கள் ஒரு சின்ன கருவாக இருந்தாலும் அந்த ட்ராவலிங் இது விஷயத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பாக அனைத்து கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அத்தனை பேரையும் நான் பாராட்டி ஆகணும். உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அயோத்தி அப்படின்ற ஒரு அற்புதமான படம், ஒரு ஃபீல் குட் மூவி. அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து வார்த்தைகளே இல்லை. உண்மையிலே அப்படியே என்னுடைய பாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல படத்துடைய சீன்ஸில் வந்து நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த படத்துடைய காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், எல்லாமே. இதில் வந்து சசிகுமார் சார் வந்து ஒரு பெரிய சமூக நோக்கத்தோடு இந்த கதையை சூஸ் பண்ணி இயக்குனர் மந்திரமூர்த்தி அப்படின்ற ஒரு புதிய இயக்குனருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் படமாக தான் நான் பார்த்தேன். எனக்கு இந்த ஒரு படத்தில் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்காது, ஆனால் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும். ஒரு அந்த இரு மதங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நட்பு, அதை தாண்டி ஒரு மனிதநேயம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ், நீங்கள் ஸ்டோரி பார்க்கணும் நேரில். அந்த அது வந்து எவ்வளோ ஒரு லைவான ஒரு சப்ஜெக்ட், அப்படியே நேரில் அந்த சம்பவங்களை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ கதையை நான் ரிவீல் பண்ணல. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கம்.